ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே, நம்ம இந்த செய்தியும் சேர்த்து பார்க்கிறோம். இதெல்லாம் இயல்பாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பார்த்த தருணங்களும் உண்டு, பார்க்காத தருணங்களும் உண்டு. முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்று கொண்ட போது நீங்கள் பார்க்கலாம், எம்எல்ஏவாக பொறுப்பேற்று கொண்ட போது பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்து கொண்டார்கள். எதிர்க்கட்சி தலைவராக அமர வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்க்குறோம். திமுக சட்டமன்ற குழு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவைக்கு வந்தார். அவர் அவைக்கு வந்தபோது முதல்ல முதலமைச்சர் பொறுப்பேற்று கொண்டார் எம்எல்ஏவா, அதை தொடர்ந்து அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்டாங்க. அடுத்த வரிசையில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கிற சக்தி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். முதலமைச்சர் அமைச்சர்களை தொடர்ந்து பொறுப்பேற்று கொண்டவர், எம்எல்ஏவாக பதவியேற்று கொண்டவர் திமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்று கொண்ட தருணத்தில் அதற்கு பின்னர் முதலமைச்சர்கிட்ட பரஸ்பரம் வணக்கம் வைத்து கொண்டார்கள் இருவரும் அப்படிங்கிற செய்தியை அறிகின்றோம். ராஜா சட்டமன்ற அலுவல்களெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நமது மூத்த செய்தியாளர் ராஜா உங்களுக்கு இது பற்றிய தலைமைச் செய்தியாளர் ராஜா இது பற்றி உங்களுக்கு விளக்க காத்திருக்கிறார். ராஜா, இது பற்றி விரிவாக சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் இன்று எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு சட்டப்பேரவை அனைத்து எம்எல்ஏக்கள் 233 எம்எல்ஏக்களில் 32 பேர் பதவியேற்றுக் கொண்டதாக தெரிகிறது. திரு சி வி சண்முகம் மட்டும் பதவியேற்றுக் கொள்ளவில்லை. சட்டப்பேரவை நாளை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைத்து சோழவந்தான், அதாவது இடைக்கால சபாநாயகர் திரு சோழவந்தான் கருப்பையா உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சபை கலைந்து சென்றது. அந்த நேரத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் பரஸ்பர வணக்கம் செலுத்திக் கொண்டதை நாம் பார்க்க முடிந்தது. அதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சர் திரு விஜய் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் தன்னுடைய வணக்கத்தை நாலாபுரமும் திரும்பி தெரிவித்து விட்டுதான் அவருடைய அறைக்கு சென்றார். இந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதேதான் இங்க சட்டப்பேரவையிலையும் நடந்தது. அடுத்த கட்டமாக இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவினர் தற்பொழுது சபாநாயகரை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விவரங்கள் மேலும் மேலும் தெரிய வரும். ஹரி, ஓகே, அதுல ஒரு பிரிவினர் இல்லையா, அந்த ஒரு பிரிவினர் அப்படின்னு சொல்லும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியோடு வந்த எம்எல்ஏக்களா, அவரோடு வராத எம்எல்ஏக்களா? திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் தற்போது சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதற்காக தான் நாங்கள் தற்போது இங்கே காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நிகழ்வுகள் முடியும் பொழுது முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருவரும் பரஸ்பர வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர் என்பது தற்போதைய காட்சிகளுடைய விளக்க செய்தியாக உள்ளது. நன்றி ராஜாண்ணா. அடுத்த பிரேக்கிங் நியூஸுக்காக நம்ம காத்துட்டு இருப்போம். அடுத்து வணக்கம் வைக்கிறத தாண்டி பரஸ்பரம் சகஜமாக ஒரு முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சரும் அவருடைய இல்லத்தில், அதுவும் தேர்தல் முடிந்து ஆட்சி அமைந்த கையோடு ஒரு முதலமைச்சர் அவருடைய ப்ரீடிசஸரை, அவருடைய முன்னத்தையரை அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்திக்கக்கூடிய அதிசய காட்சியும் நம்ம இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். அதோடைய லொக்கேஷன் சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை. இது ஆழ்வார்பேட்டையா தேனாம்பேட்டையா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஆனாலும் எப்படி வேணால் சொல்லலாம். பட்டு ஆழ்வார்பேட்டை தான் இதில் போஸ்டல் அட்ரஸ்ன்னு நினைக்கிறேன். சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய இல்லத்துக்கு இன்னும் சற்று நேரத்தில் திரு விஜய் அவர்கள் வர இருக்கிறார். உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் பரஸ்பரம் வணக்கம் வைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். வணக்கத்தெல்லாம் தாண்டிய கான்வர்சேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்துக்கு திரு உதயநிதி அவர்களும் கூட வந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் விஜய் சந்திப்பில் முன்னாள் முதல்வர் சந்திப்பில் திரு உதயநிதி அவர்களும் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் மட்டுமல்லாமல் பல மூத்தவர்களும் இடம்பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. திரு விஜய் அவர்கள் போகும்போது திரு ஆதவ் அர்ஜுனாவோ திரு
என் ஆனந்தோ இப்படி பல அமைச்சர்களும் கூட உடன் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை 1-to-1 சந்திக்கிறதுக்கான சூழலும் கூட இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பரஸ்பர மரியாதை நிமித்தமான பிளசன்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்சஸை தாண்டி அவர் திரு விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாற்காலியில் ஏற்கனவே அமைந்து ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர் இல்லையா? அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட அனுபவம் பெற்றவர், அமைச்சராக செயல்பட்டவர், துணை முதலமைச்சராக செயல்பட்டவர், எதிர்க்கட்சி வரிசையில் செயல்பட்டவர், மேயராக சென்னை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டோட தலைவராக சென்னை மாநகர தந்தையாகவும் செயல்பட்டவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு நீண்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. திரு விஜய் அவர்கள் யாரும் செய்யாத ஒரு சாதனை, ஒரு புது அரசியல் கட்சி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தோற்றுவித்த மாத்திரத்திலேயே முதல் தேர்தலிலேயே ஒரு பெருவெற்றியை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஒரு கூட்டணி ஆட்சியில், அது ஒரு கூட்டணி ஆட்சியாக முழுமையாக பரிமளிக்குதாங்கிறத இன்னும் நம்ம காத்திருந்து பார்க்கணும். காங்கிரஸ், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பல அப்படின்னு இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் யூனியன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திரு விஜய் அவர்களோடு அவருடைய ஆட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, IUMLO இன்னமும் கூட அவங்க கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முறித்ததாக சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் திரு திருமாவளவன் அவர்கள்லாம் சொன்னார், திரு ஸ்டாலின் அவர்கள் ஓகே சொன்னப்புறம் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு நான் இசைவு தெரிவித்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ஒரு மறைமுக உட்பொருள் என்னவென்றால், இந்த ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு திரு ஸ்டாலின் அவர்களுடைய மறைமுக ஆதரவோ நேரடி ஆதரவோ ஆசையோ இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.